வணக்கம் நண்பர்களே. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அதிரடி. செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான கரூரை சேர்ந்த இருவர் கைது. செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான இருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகியோரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட இருவரும் குதிரை பேர வழக்கில் ஜாமீனில் வெளிவந்தவர்கள் என சொல்லப்படுது. ஜாமீனில் வெளிவந்த சில நாட்களிலே தற்போது டாஸ்மாக் முறைகேடு ஊழல் வழங்கி லஞ்ச ஒழிப்புத்துறையால் இருவருக்கும் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முந்தைய திமுக ஆட்சியில் நடைபெற்றதா சொல்லப்படும் டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு நெருக்கியமானவர்களுக்கு தொடர்புடைய 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கடந்த 29ஆம் தேதி அதிகாலை ஒரே நேரத்தில் அதிரடி சோதனையை மேற்கொண்டாங்க. டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் மற்றும் மதுபான ஆலைகளிடம் பணம் வசூலித்ததா இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் முன்னாள் நிர்வாக இயக்குனர் IAS அதிகாரி S விசாகன் உள்ளிட்ட 7 பேர் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. டாஸ்மாக் முன்னாள் மண்டல மேலாளர்கள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் உதவியாளர் பாஸ்கர், ரதேஷ் ராஜ், மூலனூர் கார்த்திக் ஆகியோர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் மறுத்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மேல்முறையீடு செய்தார். உச்சநீதிமன்றம் ஜூலை 31ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இதற்கிடையே நடைபெற்ற விசாரணையின் போது கார்த்திக் மற்றும் அவருக்கு நெருக்கமான கரூரை சேர்ந்த ரமேஷ் ஆகியோர் ஜூலை 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. தற்போது அவர்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவிச்சிருக்கு. முன்னதாக தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி திட்டம் நடந்ததா ஊத்தங்கரை தாவேகா MLA இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் ஒரு வழக்கை பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி மீதும் அவரது தம்பி அசோக்குமார் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நண்பர்களான கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்களான ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாங்க. இந்நிலையில தான் அவர்கள் இருவருக்கும் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தாவேகா MLA குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் பெற்றாங்க. முன்ஜாமீன் நிபந்தனையின்படி அவர்கள் இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜி கையெழுத்து போட வரவில்லை என்கின்ற தகவலும் வேகமாக பரவிட்டு இருக்கு. காரணம், அசோக்குமார் அவர்கள் தொடர்ந்து என்னுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் உள்ளார், அவரால் வரக்கூடிய நிலைமையில் இல்லை என சொன்னதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர்கள் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக அவர்களது பாஸ்போர்ட்டும் தற்போது முடக்கப்பட்டிருக்கிறதாம்.